வால்மார்ட். ஸோ வால்மார்ட் எப்படின்னா, ஒரு கடை நார்மல் ஸ்டோர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரில் வந்துட்டு இப்போ நான் ₹9க்கு நான் வந்து ஒரு 100 பிஸ்கட் வாங்குகிறேன். ஓகே, ₹9க்கு 100 பிஸ்கட் வாங்குகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பிஸ்கட் விற்கும்போது எனக்கு ₹1 லாபம். நான் ₹10 விற்பேன், ₹9 வாங்கியிருக்கேன். ஸோ ₹10 விற்பேன். பட் வந்து இதே வந்து இன்னொரு கடை இருக்குது பக்கத்தில். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10,000 பிஸ்கட் வாங்குறாங்க சேம் இதுலேருந்து. ஸோ 10,000 பிஸ்கட் பல்காக வாங்குறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ₹8 தராங்க. ஒரு பிஸ்கட் வந்து ₹8 அப்படிங்கிற மாதிரி தராங்க அப்படின்னா, நான் வந்து ₹2 லாபம் வச்சு ₹10 விற்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படி பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ₹1 லாபம் வச்சு ₹9 விற்பேன். ஸோ ₹9க்கு கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து பக்கத்தில் ₹10 விற்கிற பிஸ்கட் வாங்குறத விட ₹9 கொடுக்குற என்கிட்ட தான் வருவாங்க. ஓகே, ஸோ இது பேர் தான் லோ காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வால்மார்ட் வந்து இதை ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து வேறு சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து காம்படிஷன் வந்து இதில் என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா நான் லார்ஜ் ஸ்கேலில் வாங்குகிறேன். இப்போ நான் 10,000 பிஸ்கட் வாங்குகிறேன், அதை ₹9க்கு விற்கிறேன். பட் வந்து ஒருத்தன் 100 பிஸ்கட் வாங்கி அதை ₹10க்கு விற்கிறான். அவனால் ₹9க்கு விற்க முடியாது. ஏன் விற்க முடியாது அப்படின்னா, ஹி ஹாஸ் ஒன்லி மார்ஜின் ஆஃப் ₹1. அவன் வாங்குறதே ₹9.